வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு போதிமரம் அகாடமி சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டே 13 டாபிக் பார்க்க போகிறோம். டிஎம்பிசி டெட்டு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு யூஸ் ஆகக்கூடியது ஆசிட்ஸ் பேசஸ் சால்ட்ஸ். இதுதான் கெமிஸ்ட்ரியில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக். தட் இஸ் அமிலம், காரம், உப்பு. ஓகே, திஸ் இஸ் மை வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டியூஷன், டவுட்ஸ் அதெல்லாம் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு கீ ஃபேக்ட்ஸ், முக்கிய தகவல் பார்க்கலாம். HCl வயிற்றில் செரிமானம் செய்யும் அமிலம். தட் இஸ் ஸ்டொமக் ஆசிட் ஃபார் டைஜஸ்டன். pH 7, இது இஸ் நடுநிலை, நியூட்ரல். ஸோ லெஸ் தென் 7 அப்படிங்கிறது அமிலம், கிரேட்டர் தென் 7 காரம். ஆசிட் ட்ரெயின், தட் இஸ் pH வந்து 5.6 லெஸ் தென், தட் இஸ் அமிலமலை ஆசிட் ட்ரெயின். NaOH, இட் இஸ் ஸ்ட்ராங் பேஸ், வலிமை மிகு காரம். காஸ்டிக் சோடா, அதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, காஸ்டிக் சோடா. அக்வாரிஜியா, HCl அண்ட் H1O3, தட் இஸ் 3:1 அந்த ரேஷியோவில் இருக்கும். ராஜ திரவாகம் அப்படின்னு தமிழில் சொன்னாங்க. புளியில் இருக்கக்கூடிய ஆசிட் டாட்டாரிக் அமிலம், டாட்டாரிக் ஆசிட். தக்காளி, டொமாட்டோவில் வந்து ஆக்சாலிக் ஆசிட், ஆக்சாலிக் அமிலம் இருக்கு. கார் பேட்டரியில் H2SO4 அப்படிங்கிற ஆசிட் யூஸ் ஆகுது, தட் இஸ் சல்ஃபரிக் ஆசிட், சல்ஃபரிக் அமிலம். வினிகரில் அசிட்டிக் ஆசிட். லிட்மஸ் வந்து ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர். அல்கலிஸ் அப்படின்னா வாட்டர் சால்யூபிள் பேசஸ், நீரில் கரையும் காரங்களுக்கு பேர் தான் அல்கலிஸ், எரிகாரங்கள் அப்படிம்பாங்க. நம்ம பின்னாடி பார்ப்போம். வாஷிங் சோடாவுடைய ஃபார்முலா வந்து Na2CO3, நிரந்தர நீர் கடினத்தன்மை நீக்கக்கூடியது. ஓகே, ரைட். ஸோ ஆசிட் பேஸ் சால்ட்ஸ், ஆசிட்ஸ் அமிலங்கள். HCl, H2SO4, HNO3, CH3, COOH. ஸ்ட்ராங் ஆசிட், வலிமை மிகு அமிலங்கள். வீக் ஆசிட், வலிமை குறைந்த அமிலங்கள். நம்ம பேசஸ்ல அல்கலிஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய எரிகாரங்கள். பேசஸ் NaOH, காரங்கள். நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம், NaOH, KOH, COOH2, NH4OH. ஸோ நீரில் கரையும் காரங்கள் தான் எரிகாரங்கள், அல்கலிஸ் சொல்லுவோம். சால்ட்ஸ், உப்புகள் வந்து NaCl, Na2CO3, CaCO3, CaOCl2 இந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே, இது திஸ் இஸ் pH ஸ்கேல். 0 வந்து ஸ்ட்ராங் ஆசிட், 14 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் பேஸ், 7 வந்து நியூட்ரல். ஸோ அந்த கலரும் இப்படி தான் இருக்கும், அப்படிதானே? ஸோ அது நம்மளோட pH ஸ்கேல் இருக்கு, நம்ம நெட்டில் கூட பார்த்துக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆசிட் டெட்டில், டெட்டில் குரூப்பில் கேட்கக்கூடியது. விச் ஆசிட்ஸ் பிரசன்ட் இன் த ஹியூமன் ஸ்டொமக் டு ஹெல்ப் டைஜஸ்டன்? செரிமானத்துக்கு உதவ மனித வயிற்றில் சுரக்கும் அமிலம் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ஸ், HCl. சரிங்களா? ஸோ வயிற்றில் அது HCl சுரக்கிறது. இது பெப்சின் என்சைமை செயல்படுத்தும். முக்கியமான பாயிண்ட், பெப்சின் என்சைமை செயல்படுத்தும். அதிகமாகும் போது அசிசிட்டி உண்டாகும், நெஞ்சிரிச்சலும் வரும்னா அதுதான். ஆன்டாசிட்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, தட் இஸ் MgOH2 அப்படிங்கிறத இது நடுநிலையாக்கும். ஸ்டொமக் செக்ரிகேட்ஸ் HCl டு ஆக்டிவேட் பெப்சின் என்சைம். எக்ஸஸ் வரும்போது அசிசிட்டி வருது, ஆன்டாசிட் நியூட்ரலைஸ். செகண்ட் கொஸ்டின், இண்டிகேட்டர் டிஎம்பிசி குரூப்ல கேட்கறது. வாட் இஸ் த கலர் ஆஃப் த ஃபினாப்திலின் இன் ஏ பேசிக் சொல்யூஷன்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கார கரைசலில் ஃபினாப்திலின் காட்டியோட நிறம் என்னன்னா பிங்க் கலர், இளஞ்சிவப்பு நிறம். சரிங்களா? இன் பேசிக் சொல்யூஷன், கார கரைசல்ல ஃபினாப்திலின் இளஞ்சிவப்பு நிறம், பிங்க் கலர். பெமரிட்டிப் நினைவு குறிப்பில் ஃபினாப்திலின் ஆசிட்ல கலர்லெஸ்ஸா இருக்கும், பேஸ்ல பிங்கா இருக்கும். லிட்மஸ் ஆசிட்ல ரெட்டா இருக்கும், பேஸ்ல ப்ளூவா இருக்கும். மெத்தில் ஆரஞ்சு ஆசிட்ல ரெட்டு, பேஸ்ல எல்லோ. சரிங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸி தான். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, பேஸ் டாபிக். தட் இஸ் டிஎம்பிசி டெட்ல சீட்டில் கேட்கறது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஸ்ட்ராங் பேஸ்? பின்வருவது வலிமைக்கு காரணம். அமோனியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, காப்பர் ஹைட்ராக்சைடு. ஸோ இதில் சோடியம் ஹைட்ராக்சைடு தான் ஸ்ட்ராங், வலிமை மிகு. சரிங்களா? NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு. காஸ்டிக் சோடா அப்படின்னு இன்னொரு நேம் இருக்கு, அதுதான் ஸ்ட்ராங் பேஸ். NaOH அப்படிங்கிறது காஸ்டிக் சோடா, சோப்பு தயாரிக்க, சோப் துணி சுத்தப்படுத்த பயன்படுகிறது. காஸ்டிக் சோடா காஸ்டிக் பொட்டாஸ் அப்படின்னு ஒன்று, அது KOH. ஸோ பொட்டாஷ் சோடா அப்படின்னு ஞாபகம், KOH, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, மற்றொரு வலிமைக்கு காரணம். ஓகே, ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 4, டிஎம்பிஎஸ்சி டெட்ல சீட்டில் கேட்கறது. ஆசிட் ரெயின் அக்வர்ஸ் when the pH of rain water is less than 5.6. தட் இஸ் மழைநீரின் pH மதிப்பு இதற்கு குறைவாக இருந்தால் அது அமிலமயமான 5.6. 5.6 அப்படிங்கன்னா நார்மல் ரெயின் pH வந்து 5.6 நார்மல் ரெயினோட.
ஜஸ்ட் அதுக்கு கீழே போகும். பிலோ திஸ் அது வந்து நம்ம ஆசிட் ரெயின் அமிலமலை அப்படின்னு சொல்றோம். அமிலமலை காரணம் வந்து SO2 அப்படின்னு சொல்லக்கூடிய சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் NOx அப்படின்னு போடுறோம். நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் அப்படின்னு தான் வாயுக்களை சொல்றோம். தொழிற்சாலைகள் மற்றும் வாகன புகை மூலம் வெளியிடப்படுகின்றன. ஆசிட் ரெயின் காஸ்ட் பை SO2 அண்ட் NOx அதெல்லாம் மட்டும் அதெல்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரம் ஃபேக்டரிஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ். கொஸ்டின் நம்பர் 5 டிஎம்பிஎஸ்ல கேட்கறது விச் கேஸ் இஸ் ரிலீஸ்டு வென் an acid reacts with metal. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அமிலங்கள் உலோகங்களுடன் வினைபுரியும் போது வெளியேறும் வாயு வந்து ஹைட்ரஜன். சரிங்களா, ஹைட்ரஜன் H2. ஸோ இது வந்து நம்ம ஒரு மெட்டல் எடுக்கிறோம், உலோகம் எடுக்கிறோம், அது கூட ஒரு அமிலம் சேர்க்குறோம் H2SO4. நீங்கள் பார்க்கலாம் இதில் ஃபைனலாக நமக்கு வந்து H2 அப்படிங்கிற கேஸ் மட்டும் ரிலீஸ் ஆகும், ஹைட்ரஜன் கேஸ். மற்றது வரும் என்னன்னா உப்பு, சால்ட் வரும். ஸோ உப்பு பிளஸ் ஹைட்ரஜன் வாயு அதை வச்சுக்கோங்க. உலோகம் பிளஸ் அமிலம், மெட்டல் பிளஸ் ஆசிட் வச்சுக்கோங்க. ஓகே. கொஸ்டின் நம்பர் 6 டிஎம்பிஎஸ்ல கேட்கக்கூடியது த கெமிக்கல் நேம் ஆஃப் மில்க் ஆஃப் மெக்னீஷியா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மில்க் ஆஃப் மெக்னீஷியாவை வேதி பேர் என்னன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அது ஒரு ஃபார்முலா MgOH2. இதுதான் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. மில்க் ஆஃப் மெக்னீஷியா அண்ட் ஆசிட்ஸ் அமிலனிக்காக யூஸ் ஆகும். வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்கும் தெரியும். இதே மாதிரி AlOH3 MgOH2 NaHC3 இதெல்லாம் யூஸ் ஆகும். இதெல்லாம் மூன்றுமே ஆன்டாசிட்ஸ் அமிலனிக்கி. கொஸ்டின் நம்பர் 7 டிஎம்பிஎஸ்ல கேட்கக்கூடியது the solution turns red litmus blue its pH likely to be அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு கரைசல் சிவப்பு லிட்மஸ் நீல நிறமா மாத்துன்னு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா, அது pH மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா ரெட்டு ப்ளூவா மாறுது அப்படின்னா கண்டிப்பா அது வந்து காரமா இருக்கும். ஸோ அதனாலதான் pH மதிப்பு 10 அப்படின்னு சொல்றோம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிட்டா இருக்கும். சரிங்களா, 10 வந்து pH 7 விட அதிகம். ஸோ பேசிக் சொல்யூஷன் அல்கலின் சொல்யூஷன் கார கரைசல் அது நீங்க அதனாலதான் அது வந்து சிவப்பு வந்து நீல நிறமாக மாறுகிறது, ரெட் லிட்மஸ் ப்ளூவா மாறுது. ஆசிட் தான் அது மாத்தி வரும், ப்ளூ இன்டூ ரெட். சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 8 டிஎம்பிஎஸ்சி டெட்ல சீட்டில் கேட்கறது விச் ஆசிட் யூஸ் இந்த கார் பேட்டரி. காரோடைய மின்கலங்களை பேட்டரியில பயன்படுத்தப்படும் அமிலம்னா சல்ஃபரிக் அமிலம், சல்ஃபரிக் ஆசிட் H2SO4. ஓகே, இந்த H2SO4க்கு சல்ஃபரிக் ஆசிட் சொல்றோம். நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ நம்ம சொன்னோம், கமெண்ட்ஸ் செக்ஷன்ல சொல்லியிருந்தோம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஆயில் ஆஃப் விட்ரியால் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை விட்ரியால் ஆஃப் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஆயில் ஆஃப் விட்ரியால் ஞாபகம். ஸோ H2SO4 வந்து கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ், வேதிப்பொருட்களின் அரசன். ஏன்னா உலகில் அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருள் இதுதான். ஏன்னா நிறைய இடத்துல அது யூஸ் ஆகுது அதனால. கொஸ்டின் நம்பர் 9 டிஎம்பிஎஸ்சில கேட்கக்கூடியது இந்த ஆசிட் ஃபவுண்ட் இன் வினிகர். வினிகரில் காடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வினிகரில் காணப்படும் அமிலம் எதுனா அசிட்டிக் அமிலம், அசிட்டிக் ஆசிட், அசிட்டிக் அமிலம். அதோடைய கெமிக்கல் ஃபார்முலா வந்து CH3COOH. இந்த அசிட்டிக் ஆசிட் CH3COOH இன்னொரு பேர் இருக்கு எத்தனாயிக் ஆசிட் அப்படிங்கிறது. சரிங்களா, ரெண்டுமே ஒரே இதுதான். நேச்சுரல் ஆசிட் டேபிள் இயற்கை அமிலங்கள். வினிகர்ல அசிட்டிக் ஆசிட், புளி டாமரின்ல டாட்டாரிக் ஆசிட், எலுமிச்சை லெமன்ல சிட்ரிக் ஆசிட், தக்காளி டொமாட்டோல ஆக்சாலிக் ஆசிட், பால் மில்க்ல லாக்டிக் ஆசிட், ஆப்பிள் அப்படிங்கிறதுல மாலிக் ஆசிட், எறும்பு ஆண்ட்ல ஃபார்மிக் ஆசிட், சர்மம் நம்மளோட இது இம்பார்ட்டன், நம்ம சர்மம் நமக்கு வேற ஒரு ஸ்வீட் அதுல பாத்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் இருக்கான். சரிங்களா, அதனால அதையும் நீ ஆச்சுக்கோங்க. இதையும் கேட்பாங்க லாக்டிக் ஆசிட் அப்படின்னா. பால் தான் நம்ம லாக்டிக் அப்படிமோ, தயிர் எல்லாம் நீ ஆச்சுக்கோ. 10 கொஸ்டின் நம்பர் 10 டிஎம்பிஎஸ்சி டெட்ல சீட்டில் கேட்கக்கூடியது விச் இண்டிகேட்டர் இஸ் ஏ நேச்சுரல் இண்டிகேட்டர். பின்வரும் இது இயற்கை காட்டி. இது லாஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல. மெத்தில் ஆரஞ்சு, ஃபினாத்லின், லிட்மஸ், ஆல் ஆஃப் தேவோ. இயற்கை காட்டின்னு சொல்லும் போது லிட்மஸ் மட்டும் தான் எடுக்கணும். ஏன்னா மற்றதெல்லாம் வந்து இயற்கை காட்டி கிடையாது. சரிங்களா, ஸோ இயற்கை காட்டி நேச்சுரல் இண்டிகேட்டர் லிட்மஸ். நேச்சுரல் இயற்கை காட்டிகளை லிட்மஸ். லிச்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிலிருந்து தயாரிக்கிறாங்க. இது போக இன்னொன்று இருக்கு டர்மரிக் மஞ்சள், அதுவும் ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர். சரிங்களா, ரெட் கேபேஜ் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். சிந்தட்டிக் செயற்கை காட்டிகள் தான் மெத்தில் ஆரஞ்சு, ஃபினாப்திலாம் நம்ம சொல்ல போறோம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 11 டிஎம்பிஎஸ்சி குரூப்ல கேட்கக்கூடியது பேசஸ் தட் ஆர் சாலிபிள் இன் வாட்டர் ஆர் கால்டு. நீரில் காரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா அல்கலிஸ், அல்கலிகள், எரிக்காரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, எரிக்காரங்கள் அல்கலிஸ். ஆல் அல்கலிஸ் ஆர் பேசஸ் பட் நாட் ஆல் பேசஸ் ஆர் அல்கலிஸ். அதாவது அனைத்து அல்கலிகளும் எரிக்காரங்களும் பேசஸ் தான், ஆனால் எல்லா காரங்களும் எரிகாரம் கிடையாது. ஏன்னா சிலதுதான் தண்ணியில கரையும், அதெல்லாம் நம்ம சொல்லுவோம். MgOH2 பாத்தீங்கன்னா பேஸ் பட் இன்சாலிபிள், அதனால இது வந்து அல்கலிஸ் கிடையாது, எரிக்காரங்கள் கிடையாது அப்படின்னு சாதாரண பேஸ். ஓகே ரைட்டா.
கொஸ்டின் நம்பர் 12 டிஎம்பிஎஸ்ல கேட்கக்கூடியது விச் ஆசிட் இஸ் ஃபவுண்ட் இன் டொமேட்டோஸ். இப்போ நம்ம பார்த்தோம் தக்காளியில் காணப்படும் அமிலம் எதுனா ஆக்சாலிக் அமிலம், ஆக்சாலிக் ஆசிட், ஆக்சாலிக் அமிலம் C2H2O4 தக்காளியில காணப்படுகிறது ஆக்சாலிக் அமிலம். கொஸ்டின் நம்பர் 13 டிஎம்பிஎஸ்சியில் டெட்ல சீட்டில் கேட்கறது த ரியாக்ஷன் பிட்வீன் அன் ஆசிட் அண்ட் பேஸ் இஸ் கால்ட். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அமிலமும் காரமும் வினைபுரிந்து உப்பு மற்றும் நீரை தரும் வினை என்ன அப்படின்னா நடுநிலையாக்கல் வினை, நியூட்ரலைசேஷன், நியூட்ரலைசேஷன் வினை. ஆசிட் பிளஸ் பேஸ், சால்ட் பிளஸ் வாட்டர், அமிலம் பிளஸ் காரம் அப்படிங்கிறது உப்பு பிளஸ் நீர், அதாவது HCl NaOH NaCl H2O அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் நீ வச்சுக்கலாம். ஆசிடும் பேஸும் சேர்ந்தா சால்ட் வாட்டர். கொஸ்டின் நம்பர் 14 டிஎம்பிசி டெட்ல சீட்டெட்ல கேட்கறது வாட் இஸ் த பிஹெச் ஆஃப் நியூட்ரல் சொல்யூஷன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நடுநிலை கரைசலோட பிஹெச் மதிப்பு 7, கரெக்டா 7 இருக்கணும். பியூர் வாட்டர் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் அதெல்லாம் 2.2, வினிகர் 3, மில்க் ஆஃப் மெக்னீஷியா மில்க் 6.6. அது வந்து ஸ்லைட்லி நம்ம வந்து இதில் தான் நம்ம பார்க்குறோம் ஆசிட்ல ஏன்னா 7க்கு கீழே குறையுது. பியூர் வாட்டர் தூய நீர் 7. பிளட்டோடி பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்லைட்லி ஆல்கலைன், கொஞ்சம் அது வந்து பேஸாக சொல்லுவோம் 7.4. பேக்கிங் சோடா அப்படிங்கிறது 8.3. மில்க் ஆஃப் மெக்னீஷியா அப்படிங்கிறது 10.5. NaOH அது வந்து ஸ்ட்ராங் பேஸ் 14. அது நம்ம பார்த்தோம் இங்க இருக்கு. கொஸ்டின் நம்பர் 15 டிஎம்பிஎஸ்சியில் கேட்கறது விச் பேஸ் யூஸ்டு ஃபார் ஒயிட் வாஷிங் ஆஃப் பில்டிங்ஸ். கட்டிடங்களுக்கு வெள்ளை அடிக்க பயன்படும் காரம் எதுனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கால்சியம் ஹைட்ராக்சைடு. கட்டிடங்களுக்கு வெள்ளை அடிக்க பயன்படக்கூடிய காரம் கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2. CaOH2 ஸ்லாக்டு லைம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சுண்ணாம்பு நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. லைம் காம்பவுண்ட்ஸ் சுண்ணாம்பு வகைகளை பார்த்தீங்கன்னா CaO அப்படின்னா அது வந்து குயிக் லைம் சுட்ட சுண்ணாம்பு. CaOH2 ஸ்லாக்டு லைம் அனைத்த சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் வாஷிங் அப்படிங்கிறத நீ வச்சுக்கோங்க. CaCO3 லைம் ஸ்டோன் சுண்ணாம்பு கல் அப்படிங்கிறத நீ வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ CaOH தான் நமக்கு வந்து ஒயிட் வாஷிங் வெள்ளை அடிக்க பயன்படுகிறது. CaOனா அது வந்து சுட்ட சுண்ணாம்பு குயிக் லைம். CO3னா லைம் ஸ்டோன் சுண்ணாம்பு கல். கொஸ்டின் நம்பர் 16 டிஎம்பிஎஸ்ல கேட்கக்கூடியது டாட்டாரிக் ஆசிட் இஸ் அ கன்ஸ்டன்ட் ஆஃப். டாட்டாரிக் அமிலம் எதனுடைய பகுதி பொருள் அப்படின்னா பேக்கிங் பவுடர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா கேள்விப்பட்டோம், இது வந்து பேக்கிங் பவுடர் ரொட்டி தூள் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா பேக்கிங் பவுடர் அப்படின்னா ரொட்டி தூள் தட் இஸ் காம்பனன்ட் ஆஃப் HCO3 பிளஸ் டாட்டாரிக் ஆசிட். சரிங்களா? பேக்கிங் பவுடர் அப்படிங்கிறது ரொட்டி தூள் NaHCO3 தட் இஸ் சோடியம் பைகார்பனேட் பிளஸ் டாட்டாரிக் ஆசிட், டாட்டாரிக் அமிலம் ரெண்டும் சேர்ந்தது தான். ஸோ CO2 கேஸ் வெளியிடப்படும், அதனால ரொட்டி வந்து மென்மையாகும். ஸோ பேக்கிங் சோடாங்கிறது வேற, பேக்கிங் பவுடர். ஸோ தர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர்னா பேக்கிங் பவுடர் இஸ் அ மிக்சிங் ஆஃப் NaHCO3 பிளஸ் டாட்டாரிக் ஆசிட். கொஸ்டின் நம்பர் 17 டிஎம்பிஎஸ்ல கேட்கக்கூடியது வாட் இஸ் அ பிஹெச் ஆஃப் மில்க். நம்ம மேலே பார்த்தோம் பாலோடைய பிஹெச் மதிப்பு 6.6. ஸ்லைட்லி அது வந்து அசிட்டிக் தான், லேசான ஒரு அமிலத்தன்மை கொண்டது தான் அது. கொஸ்டின் நம்பர் 18 டிஎம்பிஎஸ்ல கேட்கறது விச் கெமிக்கல் யூஸ் டு ட்ரீட் அசிட்டிக் சாயில். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆக்சுவலி. அமிலத்தன்மை கொண்ட மண்ணை சீர் செய்ய பயன்படுது. சில மண்ணில் சில தாவரங்கள் வளரும், அப்படிதான் பிளான்ஸ் வளரும். ஸோ அமிலத்தன்மையின் மண்ணாக இருந்தால் அதை சரி செய்யணும். அதுக்கு குயிக் லைம் சுட்ட சுண்ணாம்பு சேர்ப்பாங்க அது சீர் செய்யக்கு. குயிக் லைம் சுட்ட சுண்ணாம்பு நம்ம மேலே பார்த்தா ஃபார்முலா CaO. CaO அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு குயிக் லைம் சுட்ட சுண்ணாம்பு. ஸோ இதில் பாருங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். இப்போ நான் காமிக்கிறது அமிலத்தன்மை மண்ணாக இருந்தால் குயிக் லைம் CaO சேர்ப்பாங்க, அல்லது ஸ்லாக் லைம் CaOH2 சேர்ப்பாங்க. சப்போஸ் அந்த மண் வந்து காரத்தன்மை மண், அது வந்து கொஞ்சம் நடுநிலை ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு ஜிப்சம் சேர்ப்பாங்க CaSO4. சரிங்களா? சேர்ப்பாங்க. ஓகே, காரத்தன்மை மண் ஜிப்சம் சேர்க்கப்படும். கொஸ்டின் நம்பர் 19 டிஎம்பிஎஸ்ல டெட்ல சீட்டில் கேட்கறது அக்வாரிஜ் மிக்சர் ஆஃப். ராஜ திரவாகம் என்பது எவற்றின் கலவை அப்படின்னா HCl H1O3 3:1 அந்த ரேஷியோல பண்ணுவாங்க. 3:1 விகிதத்தில். இதுதான் அக்வாரிஜா ராஜ திரவாகம். ராயல் வாட்டர் அப்படிம்பாங்க. அக்வாரிஜனா கோல்டு அண்ட் பிளாட்டினம், தங்கம் பிளாட்டினம் ஆகிய உன்னத உலோகங்களை கரைக்கும் ஒரே அமில கலவை. சரிங்களா? ஒன்லி மிக்சர் தட் டிசால்வ்ஸ் நோபல் மெட்டல்ஸ் கோல்டு பிளாட்டினம் இது கரைக்கும். இதோடைய ரேஷியோ HCl H1O3 யோசிச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 20 டிஎம்பிஎஸ்சியில் கேட்கக்கூடாது விச் ஆசிட்ஸ் பிரசன்ட் இன் டாமரிட். புளியில் காணப்படும் அமிலம் நம்ம பார்த்தோம் டாட்டாரிக் அமிலம், டாட்டாரிக் ஆசிட்ஸ், டாட்டாரிக் அமிலம் C4H6O6
எல்லாமே 6 இந்த ரெண்டு வச்சுப்பாங்க. C4 டாட்டாரிக் ஆசிட். டாட்டாரிக் அமிலம் வந்து புளியில இருக்கு. கொஸ்டின் நம்பர் 21 டிஎம்பிசி டெட்ல சீட்டெட்ல கேட்கறது கெமிக்கல் நேம் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் இம்பார்ட்டன்ட். சலவை தூளுடைய வேதிப்பெயர் என்னன்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. கால்சியம் ஆக்சிக்ளோரைடு தான் சலவை தூள் ப்ளீச்சிங் பவுடர். CaOCl2 ப்ளீச்சிங் பவுடர் சலவை தூள் CaOCl2. ஸோ இம்பார்ட்டன்ட் சால்ட்ஸ் இல்லை நம்ம பார்க்க போகிறோம். ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு சொல்லக்கூடிய சலவை தூள் CaOCl2. நீரை சுத்திகரிக்க துணி வெளுக்க இது யூஸ் பண்ணாங்க. வாஷிங் சோடா சலவை சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து Na2CO3 துணியை சுத்தப்படுத்த. பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் கிடையாது, பேக்கிங் சோடா சமையல் சோடா NaHCO3 ரொட்டி பிளஸ் அமிலம் நீக்கி. ரொட்டியாகவும் அமில நீக்கவும் யூஸ் ஆகுது. இது கூட பேக்கிங் சோடா கூட நம்ம டாட்டாரிக் அமிலம் டாட்டாரிக் ஆசிட் சேர்க்கும் போது பேக்கிங் பவுடராக மாறுது. சமையல் தூள் அந்த பார்த்தோம் ரொட்டி தூள் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 22 டீம் பேஸ்ல கேட்கப்படுது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் வீக் ஆசிட். பின்வரட்டு வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னா நைட்ரிக் ஆசிட், ஹைட்ரோகுளோரிக், சல்ஃபரிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட். நிறைய பேர் நம்ம நினைப்போம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நினைப்போம். ஆனா வலிமை குறைந்த அமிலம்னா அசிட்டிக் ஆசிட் தான். CH3COH வீக் ஆசிட். ஸ்ட்ராங் ஆசிட்னா அது HCl, H2SO, HNO3. வீக் ஆசிட் வலிமை குறைந்தனா CH3COH அசிட்டிக், H2CO3 அப்படின்னு சொல்லக்கூடிய கார்பானிக், H3PO4 அப்படின்னு சொல்லுவோம்னா பாஸ்பாரிக். இதெல்லாம் வந்து வலிமை குறைந்து. அங்க என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏற்றால கார்பானிக்கா, பாஸ்பாரிக்கா, அசிட்டிக்கா அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் நம்பர் 23 டிஎம்பிஎஸ்சி டெட்ல சீட்டில் கேட்கறது ஆன்டாசிட் கண்டைன் பேசஸ் லைக். அமில நீக்கிகளில் உள்ள காரங்கள் யாவனா AlOH3, MgOH2, NaHCO3. ஸோ எல்லாமே ஆல் ஆஃப் தான் மேற்கூறிய அனைத்தும். ஸோ AlOHனா அலுமினியம் ஹைட்ராக்சைடு, MgOHனா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, NaHCO3னா சோடியம் பை கார்பனேட். எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அமிலத்தை நடுநிலையாக்கி வயிற்று வலி குணப்படுத்தின. டைஜின், ஜெலிசில், ஈனோ அப்படிங்கிற அந்த கமர்ஷியல் ஆன்டாசிட் ப்ராடக்ட்ஸில் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்துனா அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்கலாம், மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இருக்கலாம். அதெல்லாம் நியூட்ரலைஸ் எக்ஸஸ் ஸ்டொமக் ஆசிட் காசிங் ஹார்ட்பர்ன் அண்ட் அசிசிட்டி. நெஞ்சரிச்சலாம் வரல, அதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணி விடுது. கொஸ்டின் நம்பர் 24 இண்டிகேட்டர் டிஎம்பிஎஸ்ல கேட்கறது விச் இண்டிகேட்டர் டர்ன்ஸ் எல்லோ இந்த பேசிக் சொல்யூஷன். இப்படி கேட்கும்போது நம்மளுக்கு டவுட் வரும். காரக்கரைசலில் மஞ்சள் நிறமாக மாறும் காட்டியது அப்படின்னா மெத்தில் ஆரஞ்சு. ஓகே, மெத்தில் ஆரஞ்சா நீங்க வந்து பேசிக் சொல்யூஷன் வச்சீங்கன்னா எல்லோவா மாறிடும், மஞ்சள் நிறம் ஆகும். மெத்தில் ஆரஞ்சு பேஸ்ல எல்லோ, ஆசிட்ல ரெட்டா மாறும் மெத்தில் ஆரஞ்சு. ஸோ இங்க உங்களுக்கு கம்ப்ளீட் இண்டிகேட்டர் டேபிள் போட்டிருக்கேன். ஆசிட், நியூட்ரல், பேஸ். லிட்மஸை நீங்க வந்து ஆசிட் வச்சீங்கன்னா ரெட்டா மாறும், நியூட்ரல் பர்பிளாவே இருக்கும், பேஸ்ல ப்ளூவா மாறும். மெத்தில் ஆரஞ்சு ரெட்டா ஆசிட்ல ரெட்டா இருக்கும். நான் தான் அந்த கலரும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நியூட்ரல் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சா மாறும், பேஸ் பார்த்தீங்கன்னா எல்லோவா மாறும். ஓகே, ஃபினாம்த்லின் அது வந்து ஆசிட்ல கலர்லெஸ், நியூட்ரலையும் கலர்லெஸ், பேஸ்ல மட்டும் பிங்க் இளஞ்சிவப்பு கலர்ல அது வரும். ஸோ இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அடிக்கடி நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அந்த கலர் ரெட்டு, எல்லோ, பிங்கு அப்படிங்கிறலாம் நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 25 லாஸ்ட் கொஸ்டின் டிஎம்பிஎஸ்சி டெட்ல சீட்டில் கேட்கறது த சால்ட் யூஸ் டு ரிமூவ் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். நீரின் நிரந்தர கடினத்தன்மை நீக்க பயன்படும் உப்புனா வாஷிங் சோடா, சலவை சோடா. Na2CO3. Na2CO3 அப்படின்னா சோடியம் கார்பனேட் வாஷிங் சோடா. ஓகே, வாட்டர் ஹார்ட்னஸ் நீரோட கடினத்தன்மை. டெம்பரரி ஹார்ட்னஸ், பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ரெண்டெல்லாம் இருக்கு. தற்காலிக கடினத்தன்மை அதை நீங்க சாதாரணமாக கொதிக்க வச்சாலே அதை நீக்கலாம், பாயிலிங் பண்ணாலே ரிமூவ் ஆயிரும். நிரந்தர கடிமை அப்படின்னு வாஷிங் சோடா Na2CO3 நீங்க சேர்க்கணும். யூ மஸ்ட் ஆட் த Na2CO3. அடுதுனா ஸோ காஸ்பேட் டிசால்வ்டு CO2 மைனஸ், CO2 பிளஸ் அண்ட் Mg2 பிளஸ் சல்ஃபேட்ஸ் அண்ட் குளோரைட்ஸ். இந்த மாதிரி இது வரும். ஓகே ரைட். ஸோ இதுதான் 25 கொஸ்டின்ஸ் இந்த ஆசிட் பேஸ் சால்ட்ஸை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கெமிஸ்ட்ரியில் நம்ம இன்னொரு டாப்பிக்கை பார்க்கலாம். எனி டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், இல்லை வாட்ஸ்அப் நம்பரில் கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.